பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? போன வாரம்லாம் ஜெபம் பண்ணீங்களா? சிறு பிள்ளைகளுக்காகவும் பிள்ளைங்கள் எழுதியிருக்கிற எக்ஸாமில் ரிசல்ட் முடிவுக்காகவும் ஜெபம் பண்ணீங்களா? கர்த்தர் உங்கள் பிள்ளைங்க ரிசல்ட்டில் பெரிய மாற்றத்தை கொடுப்பார். கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு ஜெபிக்க சொன்ன காரியம் என்னாகமும் 23:23 யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதலும் இல்லைன்னு சொல்லுறதை நம்ம வாசிக்கிறோம். இந்த நாட்களில் பார்த்தா மந்திரவாதத்திற்கும் குறி சொல்வதற்கு அடிமைப்பட்டுள்ள ஜனங்களே என் தேவனாகிய கர்த்தரை விடுதலையாக்கும்படியாக தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்த காரியத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் இருக்கும். ஒரு குடும்பத்தில் ஒரு மந்திரவாதி சொல்லுவார். அந்த பிள்ளைங்க அந்த குடும்பத்தில் சொல்லுவார், ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு புதையல் இருக்குது, அந்த புதையல் உங்களுக்கு வேணுமானால் உங்களுக்கு தலைச்சம்பிள்ளையை பலி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அதை நம்பி போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த தலைச்சம்பிள்ளையை பலி கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த பலி கொடுத்த பின்னாடி தான் தெரியும் அவங்களுக்கு இதுவரை ஒரு பொய்யான காரியத்தை நம்பி நம்ம பலி கொடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் கூட வந்தது. அப்படியா இந்த நாட்களில் இந்த பணத்துக்காக காசுக்காகவும் சில ஏமாந்து இந்த மாதிரி காரியங்களை தன் சொந்த பிள்ளையே பலி கொடுக்குற அளவுகளுக்கு ஜனங்கள் கண்கள் குருடாக இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களை அநேக ஜனங்கள், நமக்கு தெரிஞ்சது ஒண்ணுதான், எத்தனையோ ஜனங்கள் இந்த மாதிரி அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. பார்த்தீங்களா, அமாவாசை நாள், பௌர்ணமி நாள், ஆனால் மந்திரவாதமும் எங்க பார்த்தாலும் ஏகங்களும் பூஜைகளும் அப்படியா அந்த மந்திரவாதத்தின் கிரியைகள்ல ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி ஏக விட்டு ஜனங்களை சிந்தையை தாறுமாறாக்கி இதை நிமித்தம் எத்தனை பேர் தெரியுங்களா, அந்த மந்திரவாதத்தின் பில்லி சுனைத்தினால தன் மன அவங்களுக்கு சுயநினைவே இருக்காது, சுயநிலைவை இழந்து தெருவில் திரிகிறவர்களும், அப்புறமா பார்த்தீங்களா எத்தனை உடல் பலவீனங்கள், இந்த மந்திரவாதி நிமித்தம் எவ்வளோ பேர் பலவீனங்கள் இருக்காங்க. இது நிமித்தம் எத்தனையோ பேர் தன் ஆஸ்தியெல்லாம் இழந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றும் ஜனங்கள் இந்த மந்திரவாதத்தையும் பூச்சாரிகளையும் இந்த பூஜைகளையும் தேடி ஓடிக்கொண்டு தான் இருக்கிறாங்க. இந்த ஜனங்கள் கண்கள் இன்னைக்கும் திறக்கப்படலை. நீ இஸ்ரவேலா இருந்தா உனக்கு விரோதமான மந்திரம் இல்லை, நீ யாக்கோபா இருந்தா உனக்கு விரோதமா மந்திரம் இல்லை, நீ இஸ்ரவேலா இருந்தால் உனக்கு யாரும் குறி சொல்லக்கூடாது, நீ குறி சொல்றவங்களை தேடி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டுதான் வசனம் சொல்லுது. இந்த நாட்கள் நீங்க இஸ்ரவேலா இருக்கிறீங்களா, நீங்க யாக்கோபா இருக்கிறீங்களா? அப்படியா நீங்க இஸ்ரவேலா இல்லைனா யாக்கோபா இல்லைனா இந்த நாட்கள் ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் இஸ்ரவேலா மாறுறேன், நான் யாக்கோபா இருக்கிறேன், எனக்கு இந்த மந்திர சார்ந்த இந்த குறி சொல்லல் ஆவி எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்க ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் உங்களை இதுலேருந்து இப்படிப்பட்ட காரியங்கள்லேருந்து தேவன் விடுதலையாக்குவதற்கு போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் இந்த எத்தனையோ ஜனங்களுக்காக விடுதலை வேணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நமக்கு விடுதலை. இயேசுவின் ரத்தம் யாருக்கெல்லாம் பில்லி சூனிய மந்திரவாதத்திலிருந்து விடுதலை வேணுமோ இயேசுவின் ரத்தம் போதும். அந்த ரத்தம் நமக்கு எல்லா பாவங்களிலிருந்து விடுதலை ஆக்குன்னு சொல்லுதான் நம்ம வசனம் சொல்லுது. நீங்க இயேசு கிறிஸ்துவ ரத்தம் இல்லாமல் நமக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, இயேசு கிறிஸ்துவ ரத்தம் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு விடுதலை இல்லை. யாரெல்லாம் இயேசு அண்டை சிலுவை அண்டை தேடி வருகிறார்களோ உங்களுக்கெல்லாம் இந்த மந்திரவாதமோ பில்லி சூனியமோ ஒண்ணுமே கிரிய செய்யாது. நீங்க இயேசுவிடத்தில் தேடி வரும்போது ஆண்டவர் இந்த பில்லி சூனிய மந்திரவாதத்தின் கிரியைகளை ஒன்றுமே இல்லாமல் அழித்து போடுவார். நீங்கள் விசுவாசித்தால் நீங்க தேவன் மகிமையை காண்பீர்கள். இந்த நாட்களில் நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, நாங்கள் இந்த மாதிரி ஆண்டவரே மந்திரவாதத்துக்கும் பில்லி சுனியத்துக்கும் அடிமைப்பட்டு கிடந்தோம், நாங்கள் தெரியாம செய்திருக்கிறோம், ஆண்டவரே எங்களை மன்னிங்க, இப்படிப்பட்ட பாதிப்புலேருந்து எங்களை விடுதலை ஆக்குங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட மன உகுந்து கேட்கும் போது இது யாரெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ எத்தனையோ ஜனங்கள் இதுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்களே, இப்படிப்பட்ட அடிமைப்பட்ட ஜனங்களை விடுதலை ஆக்கும்படியாகவும் தேவனிடத்தில் நம்ம கேட்கும் போது தேவன் கண்டிப்பா மந்திரவாதத்துக்கும் பில்லி சுனத்துக்கும் அடிமைப்பட்டுள்ள ஜனங்களை தேவன் விடுதலை ஆக்குவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். நம்ம தலைகளை தாழ்த்தி நம்ம கண்களை தேவனுக்கு நேராக ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே பில்லி சூனியத்துக்கும் மந்திரவாதத்துக்கும் அடிமைப்பட்டுள்ள ஜனங்களுக்காக நான் கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இதை நிமித்தம் ஆண்டவரே எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே ஆண்டவரே மனநிலை பாதிக்கப்பட்டு ஆண்டவரே தெருக்களில் திரிகிற ஜனங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, அப்படியாய் ஆண்டவரே பிசாசு கொஞ்ச காலமே உள்ளது என்று ஆண்டவரே ஜனங்களை அலக்கழித்து கொண்டு இருக்கிறான். ஆண்டவரே, இப்படியா பில்லி சுனியத்துக்கும் மந்திரவாதத்துக்கும் ஏவலுக்கும் அடிமைப்பட்டவில்லை ஜனங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுதே அவர்களை விடுதலையாக்குறோம். ஆண்டவரே, இயேசுவின் ரத்தத்தை இப்படிப்பட்ட ஜனங்கள் மீது தெளிக்கிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஜனங்கள் இயேசுவின் நாமத்தினால் விடுதலை உண்டாகும்படியாய்
நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பில்லி சுனியத்துக்கு பயந்து கொண்டு ஆண்டவரே, என்ன நடக்குமோ என்று ஆண்டவரே, தன் வாழ்க்கை எப்படி ஆகுமோ என்று ஆண்டவரே, கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த காலை வேளையில் ஆண்டவரே நீ சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே, அப்படிப்பட்டவர்களை ஒவ்வொருவரையும் சந்தித்து ஆண்டவரே, நீர் அப்படிப்பட்ட அடிமைப்படத்தில் இருக்கிற ஜனங்களை ஆண்டவரே ஏசப்பா நீங்கள் விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குமாரன் விடுதலையாக்கினால் ஆண்டவரே மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி இருக்கிறீர் அப்பா. இப்படிப்பட்ட அடிமைப்பட்டுள்ள ஜனங்களே, என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே அப்பா, உன் ரத்தத்தினால் விடுதலை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து ரத்தம் இல்லாமல் ஆண்டவரே ஒரு விடுதலை இல்லை என்று நாங்கள் வாசிக்கிறோமே ஆண்டவரே. இயேசு ரத்தமே ஆண்டவரே சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் என்று வாசிக்கிறோமே. இப்படிப்பட்ட பாவ பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிற மந்திரவாதிகளையும் பூசாரிகளையும் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே, அடிமைப்பட்டுள்ள ஜனங்களையும் ஏசப்பான் இந்த வேளையில் சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் கண்களை குருட்டாக்கி வைத்திருக்கிற எல்லா குருட்டுத்தனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது இந்த ஜனங்களை விட்டு வெளியேறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருந்து எங்களுக்கு யார் விடுதலை கொடுப்பார், எங்களுக்கு யார் விடுதலை ஆக்குவார் என்று அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே, என் தேவனாகிய கர்த்தர் நீ தொட்டு அணைத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விடுதலை கொடுக்கிறதுக்கு ஒரு தேவன் உண்டு ஆண்டவரே என்று அந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதா உன் மகிமையை வெளிப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் ஓடிக்கொண்டு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் வேதனையோடு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் வியாதியோடு இருக்கிறார்களோ ஆண்டவரே, இந்த மந்திரவாதி யாரெல்லாம் அலக்கழித்துக் கொண்டு இருக்கிறதோ இந்த அலக்கழிப்பின் ஆவி இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அப்படிப்பட்ட ஜனங்களை விட்டு வெளியேறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ ஆண்டவரே, உன் மகிமை இப்படிப்பட்ட ஜனங்கள் மீது இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலுக்கு ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதலும் இல்லை என்று நாங்கள் வாசிக்கிறோமே ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆண்டவரே இந்த ஜனங்கள் இந்த நாட்களில் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே யாக்கோபா இந்த நாட்களை நீ மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் இஸ்ரவேலா இந்த நாட்களில் நீ மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அடிமைப்பட்ட ஜனங்களை இயேசுவின் நாமத்தினால் விடுதலையாக்குகிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே, மெய் தேவனை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அண்டையில் தொடர்ந்து அவர்கள் தேட ஆண்டவரே, இந்த பாதிப்பிலிருந்து அவர்கள் விடுதலை உண்டாக ஆண்டவரே கர்த்தர் கிருபையாய் மனமிறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, இப்படிப்பட்ட ஜனங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டு விடுதலை ஆக்குவதற்கு இல்லாமல் ஆண்டவரே அலைந்து திரிந்திர ஜனங்களை ஆண்டவரே நீர் தேடி சென்ற ஆண்டவரே அவர்கள் விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்களோ முகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் இருதயத்தின் அங்கலாப்பை அறிந்திருக்கிற தேவன். மனிதரை குறித்து ஒருவரும் உன்னிடத்தில் சாட்சி சொல்ல வேண்டியதில்லையே, நீ மனிதனுக்குள்ள இருப்பதை நீர் அறிந்திருக்கிற தேவனே ஏசப்பா, நீங்க அறிந்திருக்கிறீர் தகப்பனே. இப்படிப்பட்ட ஜனங்களை என் தேவனாகிய கர்த்தர் விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பில்லி சுனத்துக்கும் அடிமைப்பட்டு ஆண்டவரை விடுதலையாக்குவோர் இல்லாமல் ஆண்டவரே வைத்தியத்திற்கு செலவழிக்க பணம் இல்லாமல் ஆண்டவரே தெருவோடுகளில் விழுந்து கிடக்கிற ஜனங்களை ஆண்டவரே தன் என்ன செய்கிறோம் என்று ஆண்டவரே அறியாது செய்து கொண்டு இருக்கிற ஜனங்களுக்கு என் தேவனாகிய கர்த்தர் இப்பொழுதே மனமிறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பில்லி சுட மந்திரவாதத்தின் ஆவிகளில் இருந்து ஏசப்பா இப்பொழுது அவர்களுக்கு விடுதலை உண்டாகட்டும். அப்படிப்பட்ட ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே நாங்கள் கட்டிந்து நிர்மலமாக்குகிறோம் ஆண்டவரே. ஓ ரீபாலா சாப்பானா ஆண்டவரே விடுதலையை உண்டாகட்டும். இயேசுவின் ரத்தம் ஆண்டவரே, இயேசுவின் ரத்தம் இப்பொழுது ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொருவர் மீதும் ஒவ்வொரு ஜனங்கள் மீதும் ஒவ்வொருவர் மீதும் இயேசுவின் ரத்தம் இப்பொழுதே தெளிக்கப்பட்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, அந்த ஜனங்களை தொட்டு நீ விடுதலையாக்குனதற்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. தமிழத்தில் வருகிறோம் நீ புறம்பே தள்ளாத தேவன் ஆண்டவரே. இப்படிப்பட்ட அடிமைப்பட்ட ஜனங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே விடுதலையாக்கி மீட்டெடுக்கிறோம் ஏசப்பா. உன் நாமத்தில் விடுதலை, உன் ரத்தத்தில் விடுதலை ஆண்டவரே, உன் பேர் விடுதலை ஆண்டவரே. நீ விடுதலை கொடுக்கிற தேவன் என் ஒருவரே மாத்திரம் ஆண்டவரே. இதை அறிந்த ஆண்டவரே ஜனங்களுக்கு இப்பொழுதே விடுதலை கொடுத்து அவர்கள் ரட்சித்து வழிநடத்த போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மேய்ப்பரும் இரட்சகருமாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் பரலோக பிதாவே, ஆமென்.